அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமும் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் உக்ரைன் நாட்டிற்கு குவியும் உதவிகள், புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருப்பண்டங்கள், பிரான்ஸ் நாட்டில் ஆன்மீக எழுச்சி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஆயர் எரிக் வார்டன் வழிகாட்டுதலில் வத்திக்கானில் நடைபெறும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கான ஒரு வார கால தவக்கால ஆன்மீக தியானம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பிப்ரவரி 22ஆம் நாள் தனது தவக்கால ஆன்மீக தியானங்களை தொடங்கினார். இந்த ஒரு வார காலத்தில் திருத்தந்தை அவர்களுக்கு வேறு எந்த நிகழ்வுகளும் திட்டமிடப்படவில்லை. அதேபோன்று வத்திக்கானின் உயர் அதிகாரிகளான செயலர்கள், கர்தினால்கள் மற்றும் பல்வேறு பேராயங்களின் தலைவர்களுக்கும் வேறு எந்த பணிகளும் ஒதுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு அருகிலுள்ள பாலின் சாப்பல் என்றழைக்கப்படும் சிற்றாலயத்தில் இந்த தியானங்கள் நடைபெறுகின்றன. புகழ்பெற்ற எழுத்தாளரும் நார்வே நாட்டைச் சேர்ந்த துறவியுமான ஆயர் எரிக் வார்டன் அவர்கள் இந்த தியானங்களை வழிநடத்தினார். லட்சியவாதி மற்றும் யதார்த்தவாதி ஆகிய இரண்டு கருத்துகளின் அடிப்படையில் அவர் தனது சிந்தனைகளை வழங்கினார். உண்மை, சுதந்திரம் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றின் வழியாக இந்த இரண்டு கருத்துகளும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அவர் விரிவாக விளக்கினார். தனது முதல் தியானத்தில் தவக்காலம் எதை உள்ளடக்கியது என்பது குறித்து ஆயர் அவர்கள் ஆழமாக சிந்தித்தார். தமது கவனத்தை சிதறடிக்கும் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்வின் மிக முக்கியமான காரியங்களை நேருக்கு நேர் சந்திப்பதை தவக்காலம் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் கிறிஸ்தவத்தில் அமைதி குறித்த பொருளையும் அவர் விளக்கினார். அமைதி என்பது சிக்கலில்லாத நிலை அல்ல, மாறாக சிக்கல்களுக்கு மத்தியிலும் கடவுளுக்குள் பாதுகாப்பாக இருப்பதும் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை பெறுவதுமே உண்மையான அமைதி என்று அவர் எடுத்துரைத்தார். கிறிஸ்தவ குறியீடுகளை பயன்படுத்துவது குறித்து மேலோட்டமான கோபத்துடன் மட்டும் கேள்வி எழுப்பாமல் உண்மையான ஆன்மீக போராட்டத்தின் விதிமுறைகளை கற்பிப்பதன் மூலம் கேள்வி எழுப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கிறிஸ்தவ அமைதி என்பது எந்த பிரச்சனையும் இல்லாத அமைதியான சூழலுக்கான வாக்குறுதி அல்ல, அது ஒரு மாற்றப்பட்ட சமூகத்திற்கான நிபந்தனையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தியான நிகழ்விற்காக திரு அவையின் மறைவல்லுநரும் சிஸ்டர்சியன் சபை துறவியுமான கிளார்வோக்ஸ் நகரின் புனித பெர்னார்ட் அவர்களிடமிருந்து ஆயர் எரிக் வார்டன் அவர்கள் உத்வேகம் பெற்றார். ஆயர் வார்டன் அவர்களும் அதே சபையை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித பெர்னார்ட் அவர்கள் ஒரு துறவியின் தியான வாழ்வையும் அதே சமயம் திரு அவை நிர்வாகத்தில் சுறுசுறுப்பான ஈடுபாட்டையும் ஒன்றிணைத்ததில் தனித்து விளங்கியவர் என்பது நினைவு கூறத்தக்கது. உக்ரைன் மக்களுக்காக ரோமையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மனிதாபிமான உதவிப் பொருட்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ரோமையிலிருந்து உக்ரைனுக்கான 146வது மனிதாபிமான நிவாரணப் பொருட்கள் ஜனவரி மாத இறுதியில் அனுப்பி வைக்கப்பட்டது. வத்திக்கானிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உக்ரைன் நாட்டின் புனித சோஃபியா பேராலயம் இதற்கான முக்கிய செயல்பாட்டு மையமாக திகழ்கிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமையில் உள்ள உக்ரைன் நாட்டவர்கள் ஒன்று திரண்ட போது இந்த உதவி பணிகள் தொடங்கின. இங்கு பெரிய கிடங்குகள் இருக்கும் என பலரும் நினைக்கலாம், ஆனால் அது உண்மையல்ல. இந்த மாபெரும் பணியின் மையமாக ஒரு சர்க்கஸ் கூடாரம் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இது குறித்து புனித சோஃபியா பேராலயத்தின் அதிபர் அருட்பணி மார்க்கோ எரோஸ்லாவ் அவர்கள் கூறுகையில், போரின் ஆரம்ப நாட்களில் மக்கள் பெருமளவில் பொருட்களை கொண்டு வந்த போது மழையிலிருந்து அவற்றை பாதுகாக்க கிடங்குகள் ஏதும் இல்லாத நிலையில் ரோனி ரோலர் சர்க்கஸ் குழுவினர் தங்களின் பெரிய கூடாரத்தை நன்கொடையாக வழங்கியதாக தெரிவித்தார். ஜனவரி 21ஆம் நாள் அறிவிக்கப்பட்ட ஒரு சேகரிப்பு முகாமிற்கு பிறகு வெறும் ஒரே வாரத்தில் மக்கள் அதிக அளவில் உணவு, மருந்துகள் மற்றும் குளிர்கால ஆடைகளை வழங்கியிருந்தனர். தற்போதுள்ள முன்னுரிமைகளின்படி அனைத்தும் தரம் பிரிக்கப்பட்டு பெரிய லாரிகளில் ஏற்றப்படுகின்றன. மருந்துகள், பதப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட சுகாதார பொருட்கள், குழந்தைகளுக்கான உணவுகள் மற்றும் நோயாளிகளுக்கான சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் என பல வகையான பொருட்களை மக்கள் நன்கொடையாக வழங்குவதாக அர்ப்பணியாளர் மார்க்கோ அவர்கள் தெரிவித்தார். மின்தடை ஏற்படும் நேரங்களில் வெந்நீரை மட்டும் பயன்படுத்தி தயாரிக்கும் இன்ஸ்டன்ட் சூப் பாக்கெட்டுகள் அடங்கிய 3 லாரிகள் சமீபத்தில் உக்ரைன் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிவாரண பணிகளுக்கான முக்கிய நன்கொடையாளர்களில் ஒருவராக ரோமே ஆயர் விளங்குகிறார்.
திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் தற்போதைய திருத்தந்தை 14ஆம் லியோ ஆகிய இருவருமே திருத்தந்தையின் அறப்பணிகளுக்கான பொறுப்பாளர் கர்தினால் கிரெஜேவ்ஸ்கி அவர்கள் வழியாக பெரிய அளவிலான உதவிகளை வழங்கியுள்ளார். கர்தினால் கிரெஜேவ்ஸ்கி அவர்கள் திருத்தந்தையின் உதவிகளை நேரில் கொண்டு வருவதால் அவர் தங்கள் கிடங்கின் ஒரு குடும்ப உறுப்பினர் போலவே ஆகிவிட்டதாக அருட்பணியாளர் மார்க்கோ அவர்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் வெப்பநிலை -13 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை குறைந்துள்ளது. பல கட்டிடங்களில் எரிவாயு மற்றும் மின்சாரம் இல்லாததால் குளிரை சமாளிக்க திருத்தந்தை அவர்கள் பல போர்வைகளை வழங்கியுள்ளார். மேலும் மின்சாரம் இல்லாமல் சமைக்க முடியாதவர்களுக்கு உதவும் வகையில் சாக்லேட் மற்றும் ஆற்றல் தரும் சிற்றுண்டிகள் போன்ற உடனடியாக சாப்பிடக்கூடிய உணவுகளும் அனுப்பப்படுகின்றன. இதுபோன்ற அத்தியாவசிய பொருட்களோடு பெற்றோரை பிரிந்து தவிக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ரோமையிலிருந்து சிலந்தி மனிதன் பொம்மைகளும் பொம்மை வீடுகளும் அனுப்பப்படுகின்றன. இந்த துயரங்கள் அனைத்தும் எப்போது முடிவுக்கு வரும் என்ற அறிவிப்பிற்காக காத்திருக்கும் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த பொம்மைகள் இருண்ட காலகட்டத்தில் சிறு ஆறுதலாக அமைகின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. உலகின் இரண்டாவது மிகச்சிறிய நாடான மொனாக்கோவிற்கும் வத்திக்கானுக்கும் இடையிலான 45 ஆண்டுகால அரசனை உறவை திருத்தந்தை லியோ அவர்களின் திருத்தூது பயணம் மேம்படுத்தும் என்பது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த நவம்பர் மாதம் துருக்கி மற்றும் லெபனான் நாடுகளை உள்ளடக்கிய திருத்தூது பயணத்திற்கு பிறகு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் சர்வதேச பயணமாக மொனாக்கோ அமையவுள்ளது. வத்திக்கானுக்கு அடுத்தபடியாக உலகின் மிகச்சிறிய நாடான இந்த மத்திய தரைக்கடல் பகுதிக்கு திருத்தந்தை ஒருவர் வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். இந்த சிறிய நாடு திருத்தந்தை லியோவின் கவனத்தை ஈர்த்ததற்கான முக்கிய காரணங்களை இச்செய்தி தொகுப்பு விளக்குகிறது. ஐரோப்பாவில் மால்டோவோடு சேர்த்து கத்தோலிக்கத்தை அரச மதமாக அரசியலமைப்பில் கொண்டுள்ள ஒரே நாடு மொனாக்கோ மட்டுமே. இங்கு அரச குடும்பத்தினர் உட்பட 90% அதிகமான மக்கள் கத்தோலிக்கர்கள் ஆவர். இதன் காரணமாகவே மொனாக்கோ அரச குடும்பத்து பெண்கள் திருத்தந்தையை சந்திக்கும் போது வெள்ளை நிற ஆடை அணியும் சிறப்பு கொண்டுள்ளனர். இளவரசி சார்லின் அவர்களின் வத்திக்கான் வருகையின் போது இவ்வாறு வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்ததை நாம் பார்த்திருக்கலாம். இந்த சிறப்புரிமையானது திரு அவைக்கும் மொனாக்கோ நாட்டிற்கும் இடையிலான நீண்டகால உறவின் ஒரு பகுதியாகும். திருத்தந்தை லியோ மற்றும் இளவரசர் ஆல்பர்ட் ஆகியோர் கத்தோலிக்க நாடுகளின் தலைவர்கள் என்ற முறையில் பல பொதுவான நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்கின்றனர். அதில் மனித உயிர் அதன் தொடக்கம் முதல் இறுதி வரை மதிக்கப்பட வேண்டும் என்பதில் சிறப்பு கவனம், ஒருங்கிணைந்த சூழலியல் மற்றும் நமது பொதுவான இல்லத்தை பாதுகாப்பதில் அக்கறை, மனித குலத்திற்கு விளையாட்டுத்துறை அளிக்கும் பங்களிப்பு குறித்த ஒத்த பார்வை போன்றவை ஆகும். உதாரணமாக, கடந்த நவம்பரில் மொனாக்கோவில் கருக்கலைப்பை சட்டப்பூர்வமாக்கும் மசோதா நிறைவேற்றப்படவிருந்த நிலையில் அந்நாட்டின் கத்தோலிக்க அடையாளத்தையும் கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளையும் சுட்டிக்காட்டி இளவரசர் ஆல்பர்ட் அவர்கள் தனது இறையாண்மை அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதாவில் கையெழுத்திட மறுத்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளவரசர் ஆல்பர்ட் மற்றும் திருத்தந்தை ஆகியோர் சமீபத்தில் தங்களின் 2வது நேரடி சந்திப்பை மேற்கொண்டனர். ஜனவரி 17 அன்று வத்திக்கான் சென்ற இளவரசர் தனது நாட்டிற்கு வருகை தருமாறு திருத்தந்தை லியோ அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்தார். இரு நாடுகளும் 1981 முதல் அரசணைய உறவுகளை பேணி வரும் நிலையில் இந்த திருத்தூது பயணம் அந்த உறவின் 45வது ஆண்டை குறிக்கிறது. மொனாக்கோ ஆடம்பர விடுதிகள், விலை உயர்ந்த கார்கள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பந்தய களங்களுக்கு பெயர் பெற்ற நாடாகும். தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இது உலகின் பணக்கார நாடாக திகழ்கிறது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இங்குள்ள ஒவ்வொரு குடியிருப்பாளரும் ஓராண்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் யூரோ செல்வத்தை உருவாக்குகிறார்கள். இந்த இரண்டு நாடுகளும் சுவையான வரலாற்று இணைப்பை கொண்டுள்ளன. 1887ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள்தான் மொனாக்கோ கத்தோலிக்க மறை மாவட்டத்தை நிறுவினார். தற்போது அவரது பெயரை கொண்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திக்கானுக்கு அடுத்தபடியாக உலகின் மிகச்சிறிய நாடான மொனாக்கோவிற்கு பயணம் செய்யும் முதல் திருத்தந்தையாக வரலாற்றில் இடம் பிடிக்க உள்ளார் என்பது தனி சிறப்பு. புனித அகுஸ்தினார் வாழ்ந்த அல்ஜீரியா முதல் அமைதியை தேடும் கேமரூன் வரையிலான ஆப்பிரிக்க கண்டத்தின் 4 நாடுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த ஆண்டு ஏப்ரல் 13 முதல் 23 வரை கேமரூன், அங்கோலா, ஈக்வடார் கினியா மற்றும் அல்ஜீரியா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த வெவ்வேறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு திருத்தந்தை அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கான முதன்மையான காரணங்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறுபடுகின்றன. அல்ஜீரியாவிற்கு ஒரு திருத்தந்தை செல்வது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். தனது முதல் திருத்தூது பயணத்திலிருந்து திரும்பும் விமான பயணத்தின் போது திரு அவையின் மறைவல்லுநர் புனித அகுஸ்தினார் வாழ்ந்த நாட்டை பார்வையிடும் தனது விருப்பத்தை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். இன்றைய அல்ஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் பிறந்த புனித அகுஸ்தினார் தற்போது அனாபா என அழைக்கப்படும் ஹிப்போ நகரின் ஆயராக பணியாற்றினார்.
வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை திருத்தந்தை அவர்கள் நேரில் பார்வையிட திட்டமிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக ஆங்கிலம் பேசும் பகுதிகளில் தொடர் மோதல்கள் நிலவி வரும் கேமரூன் நாட்டிற்கு சென்று அமைதிக்கான தனது தனிப்பட்ட அழைப்பை விடுக்க திருத்தந்தை லியோ அவர்கள் திட்டமிட்டுள்ளார். கேமரூன் கத்தோலிக்கர்கள் அதிக அளவிலும் சுறுசுறுப்பாகவும் செயல்படும் நாடாகும். இதற்கு முன் 2009ஆம் ஆண்டில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அங்கோலாவுடனான தனது பயணத்தின் ஒரு பகுதியாக கேமரூனுக்கும் சென்றிருந்தார். அங்கோலா மக்கள் தொகையில் சுமார் 58% பேர் கத்தோலிக்கர்கள் என்பது அங்குள்ள திரு அவையின் வலுவான நிலையை காட்டுகிறது. 2002இல் முடிவடைந்த அங்கோலா உள்நாட்டு போரின் மிக கடுமையான காலகட்டத்தில் 1992ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. ஈக்குவடார் கினியா குடியரசு ஒரு தனித்துவமான காரணத்திற்காக ஆப்பிரிக்காவில் தனித்து நிற்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஸ்பானிய மொழி பேசும் ஒரே நாடு இதுவாகும். மேலும் இங்கு மக்கள் தொகையில் சுமார் 75% பேர் கத்தோலிக்கர்கள் என்பதால் ஆப்பிரிக்காவின் மிக வலுவான கத்தோலிக்க திரு அவைகளில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது. 1982இல் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் சென்ற பிறகு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த ஒரு திருத்தந்தையும் இந்த நாட்டிற்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தனது முன்னோடிகளை விட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆப்பிரிக்கா குறித்து முன்கூட்டியே நன்கு அறிந்தவர் என்பது அவரது சிறப்பம்சமாகும். 2025 மே மாதம் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு அகுஸ்தினார் துறவர சபையின் பொது தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே அவர் கிழக்கு, மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு பலமுறை பயணம் செய்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. பதினைந்து ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு மேட்ரிட், பார்சலோனா மற்றும் கேனரி தீவுகள் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய ஸ்பெயின் நாட்டிற்கான பயணத்தை திருத்தந்தை அவர்கள் மேற்கொள்ளவிருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேற்கொள்ள உள்ள 4வது சர்வதேச பயணத்தில் ஸ்பெயின் நாடும் அமைய உள்ளது. திருப்பிடத்திற்கும் ஸ்பெயின் நாட்டிற்கும் இடையிலான அரசணைய உறவுகள் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்கின்றன. இதுவே திருப்பிடம் ஒரு நாட்டுடன் பேணி வரும் மிக நீண்டகால உறவாகும். பாரம்பரியமாகவே திரு அவை நாடுகளின் கூட்டாளியாக ஸ்பெயின் இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாகவே திருத்தந்தையர்களின் தொடர் பயணங்களில் அது முக்கிய இடம் பிடித்தது. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் 5 முறையும், திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 3 முறையும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ளனர். எனினும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கு செல்லாத காரணத்தால் ஸ்பெயின் நாட்டின் 15 ஆண்டு கால காத்திருப்பு வரும் ஜூன் மாதம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பயணத்தின் மூலம் நிறைவுக்கு வரவுள்ளது. இப்பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ அட்டவணை இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் ஸ்பெயின் நாட்டு ஆயர்கள் ரோமைக்கு சென்றிருந்த போது முன்மொழிந்த திட்டத்தின்படியே இந்த பயணம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்ரிட் பேராயர் கர்தினால் ஜோஸ்கோபோ இது குறித்து கூறுகையில், இந்த பயணம் மேட்ரிட் மற்றும் பார்சலோனாவை உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் 3வது நிறுத்தமாக கேனரி தீவுகள் அமையும் என்றும் தெரிவித்தார். வரும் ஜூன் 7ஆம் நாள் நடைபெறும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா திருப்பலியை மேட்ரிட் நகரில் திருத்தந்தை அவர்கள் தலைமையேற்று நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஸ்பெயின் நாடாளுமன்றம் மற்றும் செனட் சபையின் கூட்டத்தில் அவர் உரையாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளும் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. ஜூன் 10ஆம் நாள் புகழ்பெற்ற சாக்ரடா ஃபமிலியா பேராலயத்தின் கட்டிடக்கலைஞர் ஆண்டோனியோ கவுடியின் 100வது நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளில் திருத்தந்தை லியோ அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட இயேசுவின் கோபுரத்தை திறந்து வைப்பார் என பார்சலோனா உயர்மறை மாவட்டம் தெரிவித்துள்ளது. இப்பயணத்தின் மிக முக்கிய அம்சமாக திருத்தந்தை லியோ அவர்களின் கேனரி தீவுகள் பயணம் அமைய உள்ளது. உலகளாவிய புலம்பெயர்வோர் நெருக்கடியை மையப்படுத்தியே இப்பயணம் அமைகிறது. கடலில் தத்தளித்து வரும் புலம்பெயர்ந்தோரை காணவும் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் தன் நெருக்கத்தை காண்பிக்கவும் விரும்புவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2024 செப்டம்பரில் விருப்பம் தெரிவித்திருந்தார். திருத்தந்தை லியோ அவர்களும் புலம்பெயர்வோர் நெருக்கடி குறித்து பலமுறை பேசியுள்ளார். திருத்தந்தையாக ஒருவர் கேனரி தீவுகளுக்கு வருகை தருவது இதுவே முதல் முறையாகும். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே இத்தீவுகளுக்கு சென்றிருந்தாலும் திருத்தந்தையாக பதவியேற்ற பின் அங்கு செல்லும் முதல் நபர் 14ஆம் லியோ அவர்களே ஆவார். ஒட்டுமொத்தத்தில் திருத்தந்தையின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கும் ஸ்பெயின் நாட்டின் வரலாற்றில் இந்த பயணம் பல அழியாத சுவடுகளை பதிவு செய்யும் என்பதில் ஐயமில்லை. பல வியக்கத்தக்க ரகசியங்களை தன்னகத்தை கொண்டுள்ள வத்திக்கான் குன்றின் பின்புறம் அமைந்துள்ள புனிதர்கள் மிக்கேல் மற்றும் மேக்னஸ் ஆலயம் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானுக்கு பின்புறம் உள்ள குன்றின் மீது அமைந்துள்ளது புனிதர்கள் மிக்கேல் மற்றும் மேக்னஸ் ஆலயம். ரோமை சாம்ராஜ்ய காலத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மறைசாட்சியின் திருப்பண்டங்களையும் இன்னும் பல வியக்கத்தக்க ஆன்மீக ரகசியங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ள இந்த ஆலயம் நம்பிக்கையாளர்கள் கண்டறிய வேண்டிய ஒரு வரலாற்று பொக்கிஷமாக திகழ்கிறது. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் வடநாடுகளிலிருந்து ரோமைக்கு வந்த திருப்பயணிகள் புனித பேதுரு பேராலயத்திற்கு அருகே தங்களுக்கான ஒரு ஆன்மீக இல்லமாக இந்த சிறிய ஆலயத்தை கட்டினர். பயணிகளுக்கு பாதுகாப்பான தஞ்சமளிக்கும் இடமாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக
பயணிகளின் பாதுகாவலரான அதிதூதர் புனித மிக்கேலுக்கு இது அர்ப்பணிக்கப்பட்டது. பின்னர் ஒரு நாள் விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் இங்கு வந்து அடைந்தது. அதுவே புனித மேக்னஸ் அவர்களின் திருப்பண்டங்களாகும். ஒரு எளிய இடையராக இருந்து பின்னர் நற்செய்தியை துணிச்சலுடன் அறிவிக்கும் ஆயராக உயர்ந்தவர் அவர். தனது நம்பிக்கையை மறுக்காமல் அதற்காக தன் உயிரையே தியாகம் செய்த மாபெரும் மறைசாட்சி ஆவார். அதிதூதர் மிக்கேலைப் போலவே நம்பிக்கையாளர்களுக்கு துணிவையும் நம்பிக்கையையும் வழங்குவதற்காகவே அவரது திருப்பண்டங்கள் இன்றும் இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட போது தீர்ப்புக்காக பிலாத்துவின் அரண்மனையில் அவர் நடந்து சென்ற அதே புனித படிகளின் மறுவடிவமும் இங்கு அமைந்துள்ளது. புனித ஜான் லாத்தரன் பேராலயத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித படிகளில் ஏறுவதைப் போலவே திருப்பயணிகள் இங்கும் மிகுந்த பக்தியுடனும் அமைதியுடனும் தங்கள் முழங்கால்களை கொண்டு இந்த படிகளில் ஏறி ஜெபிக்கின்றனர். இந்த ஆலயத்தின் தளத்திற்கு கீழே பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க குகைகள் மறைந்துள்ளன. வத்திக்கான் திரு அவையின் காணக்கூடிய மையமாக மாறுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ரோமையின் ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகங்களில் ஒன்றாக இந்த இடம் இருந்துள்ளது. கிறிஸ்தவம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த காலத்தில் நம்பிக்கையாளர்கள் இரகசியமாக ஒன்று கூடி ஜெபிக்கவும் தங்கள் விசுவாசத்தை கொண்டாடவும் இந்த இடமே பயன்பட்டுள்ளது. அந்த ஆரம்பகால கிறிஸ்தவர்களின் விசுவாச குரல்களை இங்குள்ள சுவர்கள் இன்னும் கிசுகிசுக்கின்றன. புனிதர்களின் திருப்பண்டங்கள் முதல் இரகசிய குகைகள் வரை இந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளின் விசுவாசத்தை தனது சுவர்களுக்குள் ஆழமாக தாங்கி நிற்கிறது என்றால் அது மிகையாகாது. கத்தோலிக்க எழுத்தாளர் எலிசபெத் மரோலினி அவர்கள் பெற்றோரின் உண்மையான அழைத்தல் மற்றும் சமூக வாழ்வின் பொறுப்புகள் குறித்து எழுதியுள்ள புதிய நூல் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். கத்தோலிக்க எழுத்தாளர் எலிசபெத் மரோலினி அவர்கள் பெற்றோரின் உண்மையான அழைத்தல் மற்றும் தனது புதிய ஆன்மீக நூல் குறித்து சிறப்பு நேர்காணல் ஒன்றில் தனது ஆழ்ந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். பெற்றோரின் மிக ஆழமான அழைத்தல் என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் விவிலியத்தில் வரும் அன்னாளின் கதையை தான் எப்போதும் நெருக்கமாக உணர்வதாக குறிப்பிட்டார். ஒரு குழந்தைக்காக 7 ஆண்டுகள் காத்திருந்த தங்களுக்கு அற்புதமாக தங்கள் மகள் பிறந்ததையும் அப்போது தனது கணவர் இவள் நமது சாமுவேல் என்று தன்னிடம் கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். அன்னாள் சாமுவேலை இறைவனுக்கே திருப்பிக் கொடுத்ததைப் போல இறைவன் நமக்கு அளித்த குழந்தைகளை அவரிடமே மீண்டும் ஒப்படைப்பதை பெற்றோரின் உன்னத அழைத்தல் என்று அவர் விளக்கினார். குழந்தைகள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் புனிதமாகவும் வாழ வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்றும் அவர் கூறினார். புதிய நூலை எழுதிய அனுபவம் குறித்து பேசிய அவர் நற்கருணை ஆராதனைக்கோ அல்லது மருத்துவமனைக்கோ செல்லும் போது சட்டைப்பையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் எளிமையான ஆன்மீக சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு நூலை உருவாக்குவதே தனது நோக்கமாக இருந்தது என்றார். பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டு இறைவார்த்தைகள், ஜபங்கள் மற்றும் நடைமுறை ஆலோசனைகளுடன் இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பசித்தோருக்கு உணவளித்தல் மற்றும் தாகமுற்றோருக்கு குடிநீர் வழங்குதல் போன்ற தலைப்புகள் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவையாக அமைந்திருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். 3 சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு சிறைப்பணி ஆற்றுவது தற்போதைய நிலையில் தனக்கு சாத்தியமற்றது என்று ஆரம்பத்தில் நினைத்தாலும் சிறை என்பது இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இருப்பது மட்டுமல்ல என்பதை தான் உணர்ந்ததாக அவர் விளக்கினார். பாவம், போதைப் பழக்கம் மற்றும் ஆபாச பழக்கம் போன்ற ஆன்மீக சிறைகளில் பலரும் சிக்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் சமூகத்தில் உள்ள இந்த தடைகளை உடைத்து அமைதியாக தவித்துக் கொண்டிருப்பவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்நூலில் இடம்பெற்றுள்ள தனிப்பட்ட அனுபவங்கள் குறித்து கூறுகையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மரண தருவாயில் இருந்த ஒரு இளம் தோழிக்கு தனது சகோதரரும் மைத்துனியும் அளித்த கவனிப்பை அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். உதவி தேவையா என்று கேட்டால் பலரும் தயங்கி மறுத்துவிடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு இது தேவைப்படும் என்ற ஒரு துணிச்சலுடன் அனுமதி கேட்காமலேயே மளிகைப் பொருட்களை வாங்கி கொடுப்பது, ஒரு கோப்பை காஃபி கொடுப்பது அல்லது குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வருவது போன்ற சிறிய செயல்களை உண்மையான சமூக வாழ்வின் அடையாளம் என்று அவர் கூறுவது கவனிக்கத்தக்கது. 800 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இத்தாலிய புனிதரான பிரான்சிஸ் அசிசியாரின் திருப்பண்டங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். உலக புகழ்பெற்ற இத்தாலிய புனிதரான புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருப்பண்டங்கள் அவரது மறைவிற்கு பிறகு கடந்த 800 ஆண்டுகளில் முதன்முறையாக பொதுமக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. நம்பிக்கையாளர்களின் தரிசனத்திற்கான இந்த அரிய நிகழ்வு வரும் மார்ச் 22ஆம் நாள் வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருப்பண்டங்களின் கண்காட்சி அசிசி நகரில் ஒரு தனித்துவமான ஆன்மீக நிகழ்வாக கருதப்படுகிறது. சமீப காலமாக அசிசி நகர் உலக அளவில் அதிக கவனம் பெற்று வருகிறது. ஏனெனில்
கடந்த ஆண்டு புனிதராக பட்டமளிக்கப்பட்ட முதல் மில்லினியல் புனிதரான கார்லோ அக்யூட்டிஸ் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இதுவே ஆகும். அவரது உடலும் இதே நகரில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்களின் திருப்பண்டங்களை வணங்குவதற்காக இதுவரை சுமார் 4 லட்சம் முன்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல நூற்றாண்டுகளாக காணாமல் போயிருந்த அவரது திருப்பண்டங்கள் 19ஆம் நூற்றாண்டில்தான் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. சமீபத்தில் 2015ஆம் ஆண்டு இவை உண்மையிலேயே புனித பிரான்சிஸ் அசிசி துறவற சபையின் நிறுவனருக்கு சொந்தமானவைதானா என்பதை அறிய வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வின் முடிவில் அவை சந்தேகத்திற்கு இடமின்றி அந்த இடைக்கால இத்தாலிய புனிதரின் உடல் மீதங்கள்தான் என்பது அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. இந்த 800வது ஆண்டு நினைவை முன்னிட்டு கத்தோலிக்க திரு அவையின் மிக முக்கியமான மற்றும் அதிக செல்வாக்குமிக்க புனிதர்களில் ஒருவரான அவரை பற்றி நம்பிக்கையாளர்கள் அதிகம் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பிடும்படியாக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு அக்டோபர் 4ஆம் நாள் கொண்டாடப்படும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருவிழாவை இத்தாலிய அரசாங்கம் மீண்டும் தனது அதிகாரப்பூர்வ நாள்காட்டியில் சேர்த்துள்ளது. மேலும் அசிசி பேராலயத்தின் அடித்தள கல்லறையிலிருந்து பிரதான பீடத்திற்கு அவரது அஸ்திப்பேழை மாற்றப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் அசிசி நகருக்கு புனித பயணம் மேற்கொண்டு அவரை சந்திப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் பார்சலோனா நகரில் உள்ள புகழ்பெற்ற சாக்ரடா ஃபெமிலியா பேராலயத்தின் 560 அடி உயர கோபுரத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய சிலுவை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்பெயின் நாட்டின் பார்சலோனா நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சாக்ரடா ஃபெமிலியா பேராலயத்தின் மத்திய கோபுரத்தில் 55 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான சிலுவையின் இறுதி பகுதி வெற்றிகரமாக நிறுவப்பட்டது. பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த வரலாற்று தருணம் நம்பிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேராலயம் 140 ஆண்டுகளுக்கும் மேலாக புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் ஆண்டனியோ கவுடி என்பவரால் வடிவமைக்கப்பட்டு தொடர்ந்து கட்டப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதிதாக நிறுவப்பட்ட இந்த மாபெரும் சிலுவையுடன் சேர்த்து பேராலய கட்டிடத்தின் தற்போதைய உயரம் 560 அடியை தாண்டியுள்ளது. பணிகள் முழுமையாக நிறைவடைந்து இந்த கோபுரம் 2028ஆம் ஆண்டு முதல் பார்வையாளர்களுக்காக திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த பேராலயத்தை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதற்காக திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இங்கு சென்றார். பேராலயத்தின் பெயருக்கு ஏற்றவாறு அவர் குடும்ப அமைப்பின் முக்கியத்துவம் குறித்து அப்போது ஆழமாக உரையாற்றினார். பொருளாதார முன்னேற்றத்திற்கு இணையாக தார்மீக முன்னேற்றமும் எப்போதும் இருக்க வேண்டும். அதாவது குடும்பத்தின் மீதான கவனம், பாதுகாப்பு மற்றும் ஆதரவு மிகவும் அவசியம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தாராளமான மற்றும் பிரிக்க முடியாத அன்பே மனித வாழ்வின் கருத்தரித்தல், பிறப்பு, வளர்ச்சி மற்றும் இயற்கையான முடிவு வரையிலான பயனுள்ள கட்டமைப்பாகும். அன்பும் பிரமாணிக்கமும் இருக்கும் இடத்தில் மட்டுமே உண்மையான சுதந்திரம் பிறந்து நிலைத்திருக்க முடியும் என்று திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் அங்கு வலியுறுத்தியிருந்தார். சாக்ரடா ஃபெமிலியாவின் பேராலயத்தின் கட்டிடக் கலைஞர் ஆண்டனியோ கவுடியின் புனிதமான வாழ்வை கௌரவிக்கும் வகையில் கத்தோலிக்க திரு அவை கடந்த 2025ஆம் ஆண்டில் அவரை வணக்கத்திற்குரியவர் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை இந்த பேராலயத்திற்காகவே அர்ப்பணித்த அந்த சிறந்த கட்டிடக் கலைஞருக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இதே பேராலயத்தில் அருளாளர் பட்டம் வழங்குவார் என பார்சலோனா மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடவுள் மறுப்பாளர்கள் அதிகமுள்ள பிரான்ஸ் நாட்டில் கடந்த ஓராண்டில் மட்டும் 10,300க்கும் மேற்பட்டோர் கத்தோலிக்க திரு அவையின் திருமுழுக்கு பெற்றுள்ளனர். அந்த மாபெரும் ஆன்மீக எழுச்சி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2025ஆம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் ஒரு அசாதாரண நிகழ்வு அரங்கேறியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவாக ஒரே ஆண்டில் 10,300க்கும் மேற்பட்ட பெரியவர்கள் கத்தோலிக்க திரு அவையில் திருமுழுக்கு பெற்று இணைந்துள்ளனர். பிரெஞ்சு பொதுக்கருத்து நிறுவனத்தின் தரவுகளின்படி பிரான்ஸ் மக்கள் தொகையில் 50%த்திற்கும் அதிகமானோர் தங்களை கடவுள் மறுப்பாளர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்றனர். இத்தகைய சூழலில் நிகழ்ந்துள்ள இந்த மாபெரும் ஆன்மீக எழுச்சி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. புதிதாக மதம் மாறியவர்களில் பெரும்பாலானோர் 18 முதல் 25 வயதிற்குட்பட்ட ஜென்சி தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் என்பது இதில் மிகவும் ஆச்சரியமளிக்கும் செய்தியாகும். இவர்கள் கத்தோலிக்க குடும்ப பின்னணியில் வளர்ந்தவர்கள் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ஃபான்பிளின் குருத்துவ மையத்தின் இயக்குனர் அருட்பணி குயிலம் டெர்வில் அவர்கள் இது குறித்து கூறுகையில், இவை மேலோட்டமானவை அல்ல, உண்மையான மனமாற்றங்கள். இது எங்கிருந்து வருகிறது? இதனால் இத்தனை பேர் நாம் எதையாவது சிறப்பாக செய்கிறோமா என என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு என்னால் ஒரு விடையை மட்டுமே காண முடிகிறது. அது தூய ஆவியானவர் மட்டுமே. கடவுள் இல்லை என்று சொல்லப்படும் கடவுளை பற்றி பேசப்படாத ஒரு சமூகத்தில்
முரண்பாடான வகையில் கடவுள் ஜன்னல் வழியாக நுழைந்து நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார் என்று அவர் மேலும் விளக்கினார். தற்பொழுது புதிதாக இணைந்தவர்களை ஏற்கனவே உள்ள திரு அவை சமூகங்களுடன் ஒருங்கிணைப்பது அவர்களின் ஆரம்பகால உற்சாகம் விரைவாக அணைந்து போகும் ஒரு பட்டாசு போல இல்லாமல் நம்பிக்கை ஆழமாக வேரூன்றுவதை உறுதி செய்வது போன்ற 2 முக்கிய சவால்களை பிரான்ஸ் திரு அவை எதிர்கொள்கிறது. இந்த சவால்களை எதிர்கொள்ள பாரிஸ் நகரில் புதிய நம்பிக்கையாளர்களுக்கான தனிப்பட்ட தொடர் கண்காணிப்பும் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளவும் இணைந்து வளரவும் குழு அளவிலான பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த மனமாற்றங்களுக்கு பின்னால் உள்ள காரணங்களை ஆழமாக ஆராயவும் ஆன்மீக வளர்ச்சியடையவும் புதிய நம்பிக்கையாளர்களை வழிநடத்தவும் பிரான்ஸ் நாட்டு ஆயர்கள் ஓராண்டு கால மாபெரும் மேய்ப்பு பணி திட்டத்தை தொடங்கியுள்ளனர். இந்த ஆன்மீக மாற்றத்தில் பிரான்சின் கத்தோலிக்க இளைஞர்கள் இணையம் மற்றும் நேரடி தொடர்புகள் வழியாக முக்கிய பங்கு வகித்துள்ளனர். இப்போதெல்லாம் பல இளைஞர்கள் மாண்ட்மார்ட்டே போன்ற ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை முன்பாக இரவு முழுவதும் செலவிடுவது ஒரு ட்ரெண்டாக மாறிவிட்டது என்று அருட்பணியாளர் டெர்வில் அவர்கள் குறிப்பிட்டார். உறவுகளில் ஒரு நோயைப் போல இருக்கும் தனிமனிதவாதத்தின் சவாலை திரு அவை எதிர்கொண்டாலும் இந்த ஆன்மீக எழுச்சி பிரான்சின் கத்தோலிக்க திரு அவைக்கு புதிய எல்லைகளையும் ஒருவேளை ஒரு புதிய சகாப்தத்தையும் திறந்து வைக்கிறது என்று அவர் பெருமகிழ்ச்சியுடன் தெரிவிப்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.